ஓம் சாந்தி 9/2/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா உங்களை சிப்பியிலிருந்து வைரமாக மாற்ற வந்திருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் எப்போதும் அவருடைய ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ஏழை பங்காளன் பாபா ஒன்றுக்கும் உதவாத நம்ம ஆத்மாக்களை உயர்ந்த வைரத்துக்கு சமமாக ஆக்க வந்திருக்காருன்னா, அவரிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைக்குதோ அப்படியே அந்த ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். அப்போ தான் நாம் உயர்ந்தவர்களாக வைரத்துக்கு சமமானவர்களாக ஆக முடியும்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாரு, முதலில் நீங்கள் அனைவருக்கும் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில் சொல்கிறாரு, பாப் தாதாவை பற்றி புரிய வைக்கணும். சிவபாபா நிராகார சிவத்தந்தை எப்படி சரீரத்தில், இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்குறார். பாபா தாதா இருவரும் பற்றி நீங்கள் தெளிவாக புரிய வைக்கணும். உடலற்ற தந்தை ஒரு உடலை ஆதாரமாக எடுத்து தான் அந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு. அவர் எந்த சரீரத்தில் வராரோ அவர் தான் தாதா, பிரம்மா பாபா. அப்போ இருவரும் சேர்ந்த ரூபத்துக்கு பாப் தாதா, பாபாவும் தாதாவும் ஒரே சரீரத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய வைக்கணும். இந்த பிரம்மா பகவான் கிடையாது. இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில், இந்த பிரம்மாவுடைய ஆத்மா எங்கே இருக்கோ அங்கே தான் பரமாத்மா சிவன் அமர்ந்து இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை பயன்படுத்தி ஞானத்தை சொல்கிறார். ஆக ரெண்டு ஆத்மாவும் ஒரே சரீரத்தில் இருக்கும் பொழுது பாப் தாதா அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்ற தெளிவான ரகசியத்தை புரிய வைக்க சொல்கிறார் பாபா. இங்கே நாம் பாப் தாதாவிடம் வந்திருக்கிறோம் என நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா முன்னாடி அமர்ந்திருந்தோம் அப்படின்னா பாப் தாதான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த தாதாவுடைய சரீரத்தை தான் சிவபாபா பயன்படுத்துகிறாரு. இவர்கள் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள் இருக்கிறார், பிரம்மாவின் ஆத்மாவும் இருக்கிறது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. ஒன்று ஆத்மா, அது சரீரத்தை எடுத்திருக்கு. ஆனால் பரமாத்மா சரீரத்தில் பிரவேசமாகியிருக்கார். ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஆகவே முதலில் பாப்தாதா சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஆழமான ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வைங்க. இந்த தாதா பகவான் கிடையாது. இப்போ இவர் சரீரத்தில் சிவபாபா வர்றதுனால பிரம்ம பாபா பகவான் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு தேகாதாரியும் பகவான்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் பகவானாக முடியாது. இப்போ பிரம்ம பாபா தேகத்தில் இருக்கார் இல்லையா, ஆகையினால அவரை பகவான்னு சொல்ல முடியாது. பகவான் யாரை சொல்ல முடியும்? ஒரே ஒரு நிராகாரமான சிவத்தந்தை தான் பகவான் சொல்ல முடியும். அந்த தந்தை சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா யாருக்காக? குழந்தைகளுக்காக வந்திருக்கார். எதற்காக? ஞானம் கொடுப்பதற்காக. யாருடைய சரீரத்தில் வராரு? பிரம்மாவுடைய சரீரத்தில். அவர் சரீரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு ஞானம் கொடுக்குறாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து இருக்கிறதுனால அவர்கள் பாப் தாதா. இப்போ இந்த பாப் தாதாவினுடைய அந்த தெளிவான விளக்கத்தை எல்லாருக்கும் புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறார். பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. தந்தை தாதா மூலமாக, அதாவது சிவத்தந்தை பிரம்மா தாதா மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை முதல்ல உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும், ஸ்ரீமத் கொடுக்க முடியும். அதனால் முதல்ல இதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக எனக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்திக்கிங்க. லௌகீக உறவுகளில் தந்தை தனி, தாதா தனியாக இருக்கின்றார். தந்தையிடமிருந்து தாத்தாவின் சொத்து கிடைக்கிறது. தந்தையின் சொத்தை அடைகிறார்கள் என கூறுகிறார்கள். அவர் ஏழை பங்காளன் ஆவார். இப்போ நம்ம தாத்தாவிடமிருந்து சொத்தை நம்ம அடைகிறோம். எப்படி தாத்தா சொத்து அப்பா மூலமாக அடைகிறோம், அது போல தான் இப்போ சிவபாபாவிடமிருந்து சொத்து பிரம்மா பாபா மூலமாக நம்ம அடைகிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சொத்து கொடுக்கக்கூடியவர் யார்? சிவபாபா தான். அவர் தான் ஏழை பங்காளன். யார் ஏழையை கிரீடமுடையவராக மாற்றுகிறாரோ அவருக்கு தான் ஏழை பங்காளன் என்று பெயர்.
அவர் யார் என்று முதலில் உறுதியான நிச்சயம் வேண்டும். ஏழை பங்காளன்னா யாருன்றதில் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். சிவபாபா தான் ஏழை பங்காளன். பார்ப்பதற்கு இந்த பிரம்மா சாகார மனிதராக இருக்கின்றார். அவரை அனைவரும் பிரம்மா என்கிறார்கள். நீங்கள் அனைவரும் கூட பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். நமக்கு சிவபாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள். இந்த சரீரத்தில் சிவபாபாவே வந்து ஞானம் சொன்னாலும் நமக்கு ஆஸ்தி என்பது யார் கொடுக்குறா? பிரம்மா கொடுக்கல. சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக நான் அடையிறேன் அப்படிங்கிறத குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறார். அனைவருக்கும் தந்தையாகிய அவர் சொத்தை வழங்குவதற்காக வந்திருக்காரு. அப்பா சுகத்தின் சொத்தை தானே கொடுப்பாரு. அப்பா என்றாலே ஆஸ்தி கொடுப்பார். அப்போ அந்த ஆஸ்தியில் சுகம் உங்களுக்கு அடங்கியிருக்கு. பிறகு அரை கல்பத்துக்கு பிறகு ராவணன் துக்கத்தின் சாபம் கொடுக்கின்றான். அரை கல்பம் பாபா சுகத்தினுடைய ஆஸ்தி கொடுக்குறாரு. அந்த அரை கல்பத்துக்கு பிறகு ராவணன் வந்து துக்கத்தினுடைய சாபத்தை வந்து கொடுக்குறான். ஏழையை செல்வந்தராக மாற்றக்கூடியவர், கூழாங்கல்லை வைரம் போன்று மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான். அதாவது கலியுக தூய்மை இழந்த ஏழைகளை சத்தியுகத்தின் கிரீடம் அணிந்தவர்களாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறார். இங்கே நாம் பாப்தாதாவிடம் வந்திருக்கிறோம் என குழந்தைகளும் அறிகிறீர்கள். இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்ற பாடலும் கூட இருக்குது. முதல் நம்பரில் சந்திக்கக்கூடியவர்கள் ஆத்மாக்களாகிய நீங்களே. முழு உலகத்தில் இருக்க இத்தனை கோடி ஆத்மாக்களில் முதல்ல நீங்கள் தான் சந்திக்கிறீங்க. அதாவது பரமாத்மா தந்தையை சந்திக்கக்கூடிய ஆத்மாக்களே. அவரை கடவுளே தந்தையே என அழைக்கிறார்கள் எங்கள் பக்தி மார்க்கத்தில். இப்போ நீங்கள் அவருடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தையிடமிருந்து நிச்சயம் உங்களுக்கு சொத்து கிடைக்கிது. அவங்களாம் பாடிட்டுருக்காங்க, தேடிட்டுருக்காங்க, அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் சந்திப்பே செஞ்சிட்டீங்க. சந்திப்பு செஞ்சதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஆஸ்தி கிடைக்கிது. ஏன்னா அப்பா கிடச்சிட்டாரு. அப்பா கிடச்சிட்டா ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. பாரதம் கூட கிரீடம் அணிந்ததாக இருந்தது. இப்போது அது எவ்வளோ ஏழையாகிவிட்டது. இப்போது நான் மீண்டும் குழந்தைகளாகி உங்களை கிரீடம் உடையவராக மாற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் கூட டபுள் கிரீடம் உடையவராக மாறுகிறீர்கள். டபுள் கிரீடம் எது? ஒன்று தூய்மையினுடைய கிரீடம், அதில் ஒளியை காமிச்சிருக்காங்க. இன்னொன்று ரத்தினங்கள் பதித்த கிரீடமாகும். எனவே முதலில் பாப்தாதா இணைஞ்சு இருக்கிறாங்க என்ற ஆழமான ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வைங்க. நிராகார சிவத்தந்தை பிரம்மா சரீரத்தில் இருக்கார். பிரம்மா சரீரத்தில் இருந்து தான் நமக்கு ஆஸ்தி கொடுக்குறார் என்றதை எல்லாருக்கும் தெளிவாக புரிய வைங்க. முதல்ல வரக்கூடியவர்களுக்கு இந்த ஆழமான ரகசியத்தை புரிய வைங்க. பாப்தாதான்னா அதுக்கு என்ன அர்த்தம் நல்லா புரிய வைங்கன்றார். இந்த பிரம்மா வந்து பகவான் கிடையாது. மனிதனை யாரும் பகவான்னு சொல்ல முடியாது. நிராகாரமானவரை தான் பகவான்னு சொல்ல முடியும். அவர் தந்தை சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். நிராகாரமான சிவத்தந்தை எங்கே இருக்கக்கூடியவர்? பரம்தாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். அங்கே நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கிறீர்கள். அதற்கு தான் நிர்வாண தாமம், சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட இடம் அப்படியெல்லாம் சொல்லப்படுது. பிறகு நீங்கள் ஆத்மாக்கள் இங்கே சரீரத்தை எடுத்து நடிக்கிறீங்க. அரை கல்பம் சுகத்தினுடைய நடிப்பு, அரை கல்பம் துக்கத்தினுடைய நடிப்பு நடிக்கிறீங்க. அந்த துக்கத்தினுடைய நடிப்பும் எப்போ முடியும் தருவாயில் இருக்கோ அப்போ சிவபாபா வராரு மீண்டும் சுகத்தினுடைய ஆஸ்தி கொடுப்பதற்காக. இதுதான் ட்ராமா, இதுதான் நாடகம். இந்த நாடகத்தை பற்றி தான் பாபா முரளியில் தினமும் புரிய வைக்கிறார். அந்த முரளியை கூட குழந்தைகள் தினந்தோறும் படிக்கணும். முரளியை தவற விடக்கூடாது. இங்கே நீங்கள் பட்டிக்காக வரீங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா வெளி நினைவுகள் எதுவுமே வரக்கூடாது. இங்கே பட்டியில் சமஸ்காரத்தை மாற்றுவதற்காக தான் நம்ம வரோம். அப்படிங்கும்போது நமக்கு வெளியில் லௌகீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் புத்தியில் நினைவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே தாய் தந்தை குழந்தைகள் அவ்வளோதான். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தோட நினைவு மட்டும்தான் இருக்கணுமே தவிர லௌகீகமான குடும்ப நினைவு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே சூத்திர சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. யார் பிராமணர் கிடையாதோ அவங்கள தான் சூத்திரர்னு சொல்லப்படுது. இங்கே பிராமணர் என்றாலே இங்கே வந்து தூய்மை தான். இங்கே வந்து பிரம்மாவுடைய
ஆச்சாரியப்படி நடக்கக்கூடியவர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் தான் இங்கே. ஆகையினால பாபா சொல்கிறாரு, இது சூத்திர சங்கம் கிடையாது, இது பிராமண சம்பிரதாயம், இது பிராமணர்களினுடைய சங்கம் தான் இங்கே இருக்குது. சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை நரகத்திலிருந்து சொர்க்க ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்ற வந்திருக்கிறார் என பிராமண குழந்தைகள் தான் அறிகிறார்கள். இப்போ பிராமணர்கள் நாம் அதிபதி கிடையாது, அதுக்காக இப்போ நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் அழுக்காக தான் இருக்கோம், இப்போ முயற்சியாளராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் தான் தூய்மையாக இருந்தோம். 84 பிறவி சக்கரத்தில் சதோ ரஜோ தமோவில் ஏணிப்படியில் இறங்கி இப்போ தூய்மையை இழந்துட்டோம். பாபா சொல்கிறார், இப்போ மீண்டும் நம்ம சதோ பிரதான நிலையை நாம் அடையணுன்றார். எந்த குழந்தைகளை முதலில் சந்திக்கிறாரோ அவர்கள்தான் முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும். முதலில் பாரதத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, அது இப்போது மறைந்து விட்டது. மற்ற அனைவரும் தங்களை ஹிந்து என சொல்லிக்கொள்கிறார்கள். இந்த சமயம் கிறிஸ்தவர்கள் கூட பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் இந்து தர்மத்தை சார்ந்த பல பேர் கிறிஸ்துவ தர்மத்துக்கு மாறிட்டாங்களாம். தேவி தேவதைகளாகிய உங்களின் உண்மையான செயல் உயர்ந்ததாக இருந்தது. உங்களுடைய தர்மமும் உயர்ந்ததாக இருந்தது, கர்மமும் உயர்ந்ததாக இருந்தது. பிறகு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே தர்மமும் கீழானதாகிடுச்சு, கர்மமும் கீழானதாகிடுச்சு அப்படின்றார். தூய்மை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய கர்மா கூட கீழானதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாயிட்டீங்க. சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று பெயர் என சிவபாபா தானே ஸ்தாபனை பண்ணார். நான் தான் குழந்தைகளாகி உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணராக மாற்றி பிறகு சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தை உங்களுக்கு சொத்தாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. சிவபாபா தான் பிரம்மா மூலமாக நம்மை சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆக்குறாரு. ஏன்னா பதீத ஆத்மா தூய்மையாகாத வரை முக்தி தாமத்துக்கு போக முடியாது. இப்போது நான் உங்களுக்கு தூய்மை ஆவதற்கான வழியை சொல்கிறேன்னு சிவபாபா சொல்கிறார். அப்போ தூய்மை ஆகணும்னா சிவ தந்தையை தான் நம்ம நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நேரம் பாபா தான் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. மனிதனை நரனிலிருந்து நாராயணராக மாற்றுறார். எனவே நிச்சயம் கலியுக பழைய உலகத்தின் விநாசம் என்பது இப்போ நடந்து தான் ஆகணும். இந்த மூங்கில் காடு முழுவதும் தீப்பற்றி எரிய போகுது. இல்லைன்னா விநாசம் எப்படி நடக்கும்? தற்காலத்தில் அணுகுண்டுகளில் நெருப்பை கூட நிரப்புறாங்களாம். ஏவுகணையினுடைய மழையெல்லாம் பொழிய போகுது. பூகம்பம் போன்ற அனைத்தும் நடக்க போகுது. அப்போது விநாசம் கண்டிப்பாக நடக்கும். பழைய உலகத்தின் அழிவு என்பது ஏற்பட போகுது. புது உலகத்தின் ஸ்தாபனை என்பது நடக்குது. இப்போ இது சங்கம யுகம். ராவண ராஜ்யம் அழிய போது ராமராஜ்யம் வரப்போகுது. பாரதம்தான் கிரீடமுடையதாக இருந்தது. இப்போது பாரதம் ஏழை ஆயிடுச்சு. மீண்டும் பாபா என்ன பண்ணுறாரு, இந்த பாரதத்தை கிரீடமுடையதாக மாற்றுறாரு. இந்த பாரதமும் கிரீடமுடையதாகவும் நீங்களும் டபுள் கிரீடாதாரி ஆகணும்னா முதல்ல தூய்மை ஆகுங்க அப்படின்னு பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார். மேலும் என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானம் ஆவீர்கள். யார் சேவை செய்து தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றுகிறார்களோ அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள். அவங்க தான் டபுள் கிரீடமுடையவர்களாக ஆவாங்க. இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்கிவிடும். பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க. இப்போது கருப்பிலிருந்து அழகாக மாற வேண்டும். தங்கம் துரு பிடிப்பதால் கருப்பாகி விடுகிறது. அதே போல் ஆத்மா கூட காமசிதையில் அமர்ந்து கருப்பாயிட்டீங்க. இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்து அனைத்திலிருந்தும் பற்றுதலை நீக்குங்கள்னு எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ உங்களுடைய ஒரே கடமை என்னன்னா தந்தையை நினைவு செய்யணும். காமசிதையில் அமரக்கூடாது. நீங்கள் மணவாளனாகிய என் ஒருவனின் நினைவில் இருக்கக்கூடிய மணப்பெண்ணாக ஆகணும். பக்தர்கள் கூட எல்லாரும் பகவானை நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாரும் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தந்தை தான் ஞானத்தினால இரவை பகலாக மாற்றுறாரு. மற்றபடி சாஸ்திரம் படிக்கிறதுனால இரவு பகலாக ஆயிடாது. சாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் பக்தியினுடைய ஒரு சப்ஜெக்ட். அந்த பக்தியினுடைய பாடத்தை படிக்கிறதுனால இந்த நரகம் சொர்க்கமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஈஸ்வரனோட யோகம் வைங்க. ஈஸ்வரனோட யோகம் வைக்கக்கூடியவர்கள் தான் யோகேஸ்வரராகவும் பிறகு ராஜராஜேஸ்வர் மற்றும் ராஜராஜேஸ்வரியாக மாறுறாங்க. நீங்கள் ஈஸ்வரன் மூலமாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறுறீங்க.
யார் தூய்மையான ராஜாக்களாக இருந்தார்களோ அவர்களே பதீத்தமாக மாறுகிறார்கள். ஆகினால்தான் பாபா சொல்கிறாரு, தாங்களே பூஜைக்குரியவராக இருக்கிறீங்க, பிறகு தாங்களே பூஜாரியாக மாறுறீங்க. இப்போ உங்களுடைய வேலை என்னென்னா, எவ்வளோ முடியுமோ பாபாவை நினைவு செய்யுங்க, நினைவு யாத்திரையில் இருங்க. எப்படி பிரியதர்ஷனை நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அதே போல் நீங்கள் கூட என்னை மறக்காமல் நினைவு செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது எவ்வளோ முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்க. கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் புத்தியில் பாபாவுடைய நினைவு தான் இருக்கணும். பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கோம். ஆகையினால் அப்பா மற்றும் ஆஸ்தி ரெண்டை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா நினைவில் தான் பாவங்கள் நீங்கிட்டே போகும்னு சொல்கிறாரு. நினைவு செய்ய செய்ய தான் நீங்கள் தூய்மையாகுவீங்க. தூய்மை ஆனீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த ஒளி வந்து பிரகாசம் வந்து வெளிப்படும் அப்படின்றார். துரு கூட நீங்கிட்டே இருக்கும். குழந்தைகளால் எவ்வளோ முடியுமோ நேரம் ஒதுக்கி பாபாவை நினைவு செய்வதற்கு நீங்கள் வழி செய்யுங்க. அதிலும் அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரம் நல்லா முயற்சி செய்யுங்க. மற்றபடி குடும்பத்தில் இருங்க, குழந்தைகளெல்லாம் பராமரிங்க. ஆனால் இந்த கடைசி ஒரு பிறவி தூய்மையை கடைப்பிடிங்க, காமசிதையில் விழாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமருங்கள். இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இதில் வந்து தங்க பாத்திரம் வேண்டும். உங்கள் புத்தி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றார். நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் புத்தி என்ற பாத்திரம் சுத்தமாகும். நினைவு மறந்ததுன்னா இரும்பு பாத்திரமாக ஆயிடுவீங்க. ஆகையினால தந்தையை நினைவு செய்யுங்க, சொர்க்கத்திற்கே அதிபதி ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயமே தூய்மை தான். அதனால் தூய்மையை கடைப்பிடிங்க, பாபா நினைவில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் வீடு வாசலை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் இல்லறத்தில் இருந்துக்கிட்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். தந்தையினுடையவராக ஆயிட்டோன்னா பாபாவிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைக்குதோ அதன்படி தான் நடக்கணும். ஏன்னா ஸ்ரீமத் மூலமாக தான் நாம் ஆத்மாக்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பாபாவின் வழிப்படி நடந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். வேறு எந்த துன்பமும் கொடுக்கல, நினைவு மட்டும்தான். தந்தையை மட்டும் நினைக்க சொல்கிறார். பாபா தான் ஞானக்கடல். இங்கே நீங்கள் எல்லையற்ற தந்தையின் முன்பு இருக்கிறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஆஸ்தி கொடுக்கிறார். எனவே இப்போது விநாசம் நடப்பதற்கு முன்பாக தந்தையை நினைவு செய்யணும், தூய்மையாகணும். அதுதான் பாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஸ்ரீமத். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். பாபா முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருப்பதற்கு புத்தியை தங்க பாத்திரமாக மாற்ற வேண்டும். நம்ம புத்தி சுத்தமாகணும்னா பாபாவை நினைவு செய்யணும். காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தூய்மையினுடைய ஒளி வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. நாடகத்தின் ரகசியத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டி அட்டன் பண்ணுறீங்கன்னா பட்டிக்கு வந்துட்டால் வெளி உலகத்தோட நினைவே வரக்கூடாது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஒருவருக்கொருவர் சிறப்பு அம்சங்களையே பார்ப்பதும் வர்ணிப்பதுமான சிறப்பு இயல்புகளால் நிரம்ப பெற்ற உயர்ந்த தூய அன்னப்பறவை ஆகுங்கள். ஒருவருக்கொருவருடைய விசேஷத்தை மட்டும் பார்க்கணும், வர்ணனை செய்யணும். அப்படிப்பட்ட சிறப்புகளால் நிரம்பிய தூய அன்னப்பறவையாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அன்னப்பறவையினுடைய விசேஷம் என்ன? அது வந்து என்ன பண்ணும்? நல்லதை மட்டும்தான் ஸ்வீகாரம் பண்ணும். பகுத்தறியும் நல்லதை மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கும். அதுபோல் பாபா கூட என்ன சொல்கிறார், ஒவ்வொருவர்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷத்தாவை மட்டும் பாருங்கள், வர்ணனை செய்யுங்க, குறைகளையோ பலகீனங்களையோ பார்க்காதீங்கன்னு சொல்கிறார். பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஞானத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு நற்குணம் அவசியம் இருக்குது. பாபா ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு விசேஷம் இருக்கும். அந்த ஆதாரத்தில் தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆகையினால அவங்கள்ட்ட இருந்து அந்த விசேஷத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறார். எனவே தூய அன்னப்பறவையாகி ஒவ்வொருவரிடமும் சிறப்பு இயல்புகளையே பாருங்கள், அவங்களுடைய சிறப்புகளையே வர்ணனை செய்யுங்கள். பிறரது குறையோ பலவீனமோ கண்ணில் தென்பட்டாலும் அது அவருடையதல்ல, என்னுடையதுன்னு உணருங்க. எப்படி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தால் மறைச்சிக்கிறீங்க?
அதே போல் மற்றவங்களுடைய குறைய கூட அது உங்களுதுன்னு நினச்சிக்கங்க, அதை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், மேலும் ஒரே குடும்பம், ஒரு மாலையில் மணியாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம எல்லாம். ஆகையினால் தனது குறையை வெளிப்படுத்த மறுப்பதை போன்றே பிறரது குறையும் கூட வர்ணனை செய்யாதீங்க. தூய அன்னப்பறவை என்றாலே சிறப்புகளை கிரகித்து பலவீனங்களை அகற்றுபவர் ஆவார். ஆக நீங்கள்லாம் தூய அன்னப்பறவை தானே. ஆகையினால விசேஷத்தாவை மட்டும் பாருங்கள், சிறப்புகளை பாருங்கள், பலவீனங்கள் குறைகளை பார்க்காதீங்க, மேலும் வர்ணனை செய்யாதீங்க. அடுத்தவங்களுடைய குறையை பார்க்குறது, அவங்கள பற்றி வர்ணனை செய்கிறதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, நேரத்தை மீதப்படுத்தும் தீவிர முயற்சியாளரே சதா வெற்றியாளர். யார் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய தீவிர முயற்சியாளரோ அவங்க தான் சதா வெற்றியாளர் ஆக முடியும். அவ்வியக்த சமிஞை ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். ஒரே மாதிரியான மணிகள் மாலையில் ஒரே நூலால் கோர்க்கப்படுகின்றன என்ற சிறப்பம்சம் மணிகளுக்கு உள்ளது. அதே போல வெற்றி மாலையின் மணிகள் கூட ஒரே வழி, ஒருவருடைய அன்பில் ஒரே நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், ஒரே மாதிரி தென்படுபவர்களோ அப்போது மாலையில் கோர்க்கப்படுவீர்கள். ஒருவேளை தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் அவங்க ரெண்டாவது, அதாவது 16,000 மாலையில் தான் மணியாக முடியும். ஆகையினால ஒரே வழி, ஒருவருடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சியில் இருங்க. அப்போ தான் ஒரே மாலையில் கோக்கப்படுவீங்க, ஒரே நூலில் கோக்கப்படக்கூடிய மணியாக ஆக முடியும்னு சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.